எல்லாருக்கும் வணக்கம். இது சாரீஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இது எல்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதோட இது பொண்ணு, பெரிய பொண்ணு மேரேஜ், சின்ன பொண்ணு மேரேஜ், அப்புறம் நலங்கு, அது மாதிரி இன்னும் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுத்த சாரீஸு, நலங்குக்கு வந்த சாரீ நிறைய கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா வீட்டில், அந்த மாதிரி சாரீஸ் தான் இது எல்லாமே. இதில் இருக்கிறது எல்லாமே இருக்கும் பாருங்க. அப்புறம் அவளுங்க கல்யாணத்துக்கு நான் எடுத்துக்கிட்ட சாரீஸ் எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப அதிக பட்ஜெட்லாம் எதுவுமே கிடையாது. இது ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸுங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா போட்டே, ஆமாம், சவுகார்பேட் போயிட்டோம் பாரிஸ்ல. அங்கேயே வந்து அதிலே போட்டு வச்சு பிரைடல் கேர்ளுக்கு மட்டும், அவளுக்கு பெரியவளுக்கு தனியா, சின்னவளுக்கு தனியா, அது ரெண்டுத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். எங்க மாமியார் வீட்டுல அது கூட வந்து பாருங்க, அது கூட நாங்க பண்ணல, அவங்க மாமியார் வீட்டுல அவங்களுக்கு, இவ மாமியார் வீட்டுல சாரி வந்து ஆக்சுவலா எனக்கு என் தங்கச்சிக்கு இதே மாதிரி பண்ணிருந்தாங்க. அதை பார்த்துதான் நானும் பண்ணேன் என்னோட கல்யாணத்துக்கு. அவளோட சாரி வந்து ரெட் கலரு முகூர்த்த புடவை. இவங்கள வந்து கூரை புடவை எல்லாம் கிடையாது, பட்டு சாரியிலே தான் தாலி கட்டு. அந்த ராஜாராணி இதை போட்டிருக்காங்க. இது பாருங்க, பல்லக்குல வர மாதிரி. இது பெரிய பொண்ணோட முகூர்த்த புடவை, மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தது. ஆமா, இது முகூர்த்த புடவை. கூட்டிட்டு போய் தான் எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. வந்து ஃப்ளார் மாதிரி போட்டு கோல்டன் கலர்ல. நானும் 2-3 வாட்டி கட்டிட்டேன். நானும் என்னோட செகண்ட் பேபியோட 5th மந்த் பேபி ஷவர் கூட இதான் கட்டினேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு சீமந்தத்துக்கு இந்த கலர். இதுக்கு கிஃப்ட் வந்த சாரி தான் ஆக்சுவலா. அது அதே வந்து சீமந்தத்துக்கு நான் ரெடி பண்ணி கட்டிக்கிறேம்மா அப்படின்னு. ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது, அதனால நான் அதோட போட்டோஸும் நான் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ரீசெண்டா என் தங்கச்சி ஒரு திருக்கடையூர் கல்யாணத்துல கூட கட்டியிருப்பா. இது தைச்சு கொடுத்தாரு பாருங்க. இந்த டெம்பிள் கோபுரம் மாதிரி இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளவுஸ். அப்ப கரெக்டா இருந்தது. கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒர்க் பண்ணது. அவங்க ஹஸ்பண்டே எல்லாமே பார்த்து இந்த கலர் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா ரொம்ப. அதனால சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தேன். இந்த கலர் வேணுமான்னு கிடைக்கவே இல்லை. அப்புறம் இந்த பார்டருமே பெருசா இருக்கணும்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ், கலரும் அந்த கலர் இருக்கணும்னு ரொம்ப தேடி தேடி இந்த ஒரே ஒரு சாரி தான் இருந்துச்சு, கிடைச்சிச்சு. ஆனா ரொம்ப விலை கம்மியான பிரைஸ் தான், சென்னை சில்க்ஸ்ல தான் எடுத்தோம். அதிகமான ரேட் எல்லாம் கொடுத்து எடுக்கல. கல்யாண சாரி எடுத்து கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த சாரிக்கு மேட்சா வந்து கிரீன் அண்ட் ரெட் பேக்ல வந்து அப்படியே இந்த காசு மாதிரி வச்சுட்டு அப்படியே ஃபில் பண்ணிருக்காங்க. கைக்கு பாருங்க அதே மாதிரி நல்லா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவங்கதான் சம்மந்தி வீட்டுல தான் பண்ணி கொடுத்தாங்க. நிச்சயதார்த்தத்துக்குன்னு எடுத்து கொடுத்த சாரி இது. இதுவும் என் மாமியார் வீட்டுல எடுத்து, இது அவங்க மாமியார் வீட்டுல. இந்த எல்லோவும் இதுவும் இந்த பர்பிள் கலர் தானே இது ஆக்சுவலா. ஆமா, பார்டரும் பாருங்க. இந்த இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் கம்மி பிரைஸ் தான், அதிகமான விலை எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல ஒண்ணுமே ஒர்க் எல்லாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளா தான் இருக்கும். கம்மி பிரைஸ் சாரி கூட பாத்தீங்கன்னா அவளும் வச்சிருப்பா, நானும் வச்சிருப்பேன், எங்க சின்ன பண்ணு. இதுவும் பாத்தீங்கன்னா 750 ரூபாய், 650 ரூபாய். சும்மா லைட் பிளவுஸ் 3 பேருமே ஒரே மாதிரி போட்டிருப்போம். இது போட் நெக் வச்சு போட்டிருக்கா, ஆனா சிம்பிள் தான் இது எல்லாமே. அதுக்காக இது கலம்காரி சாரின்னு சொல்லிட்டு எல்லாமே 250 ரூபாய். நாங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கட்டி. ஆமா, நலங்குக்கு, ஜெய்ஷியோட நலங்குக்கு அது மாதிரி வந்த சாரி தான் இது எல்லாமே. அப்படியே ஒரு மாதிரி திக்னஸா இருக்கு, அதனால கட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே கிஃப்ட் வந்த சாரீஸ் தான் இதெல்லாம். அப்படி இப்படி இதே மாதிரி நானும் வச்சிருப்பேன், அவளும் வச்சிருப்பா. எல்லாரும் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் 3/4 ஸ்லீவ் வச்சு எங்க 3 பேர்கிட்டயுமே இருக்கும் இந்த சாரி. அது அடிக்கடி இந்த சாரி கட்டுவோம் நாங்க. ஆமா, இது முதல்ல கட்ட ஆரம்பிச்சப்ப சாரின்னு கேட்டப்ப இந்த சாரி நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். கிரீனு, அதனால லீஃப் கிரீனா அது எப்படின்னு தெரியல, சொல்ல தெரியல. பழுப்பு கிரீன், ஒரு மாதிரி பேரட் கிரீன் மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் கிஃப்ட் வந்த சாரி தான். அப்படி எப்படியே நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. அதாவது இந்த சாரி மோஸ்டா இந்த மாதிரி இந்த காட்டன் இருக்குது, புஃப்னு இருக்குது நான் எடுப்பேன். இது இந்த என்கேஜ்மெண்ட் சாரிக்கு வந்து சிம்பிளா தான் பண்ணிக்கிட்டா பிளவுஸ். ஒன்னும் அந்த பெரிய அளவுல பண்ணல. அம்மா பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, இது சிம்பிளாவே பண்ணிருக்காங்க. எல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது கட்டிட்டு போயிடுறது எல்லாத்தையுமே. முகூர்த்தத்துக்கு முதல் நாள் வந்து சித்தாலி கட்டுவாங்கன்னு சொல்லி அதுக்கு அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு இதான் கட்டினேன். இந்த கலர் கலர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக இது எடுத்து கட்டினேன். சாரி கட்டி இந்த பிளவுஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து பிளவுஸ் கொடுத்தோம், அவங்களே சிம்பிளா போட்டு கொடுத்துட்டாங்க. அதிகமான இதெல்லாம் வாங்காம இந்த பிளவுஸ் போட்டுருந்தோம். இது 3 பேருமே கட்டியிருப்போம் இதே மாதிரி சாரி. இது கூட ஸ்ரீதேவியில தான் எடுத்தோம். பேபி
ஆமா 3 பேருக்குமே எடுத்துக்கிட்டாங்க. ஆமா. மற்றபடி இந்த சாரி இவங்க மச்சின என்கேஜ்மெண்ட்டுக்காமா? ஆமா. அதுக்கு நானும் இந்த மாதிரி வச்சிருப்பேன் ப்ளவுஸு. இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு தைச்சேன். நாங்க ஜிப்பு வச்சு தைச்சிக்கிட்டோம். ஆமா, அவங்க அந்த மாதிரி தைச்சிக்கிட்டாங்க. எல்லாமே நலங்குக்கு அந்த மாதிரி வந்த சாரீஸ்ங்க தான் இது எல்லாமே. நலங்கு அந்த மாதிரி வந்த சாரீஸ். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா எதுவும் இல்ல. ஸ்ரீஜா என்கேஜ்மெண்ட் கட்டியிருந்த பேர். ஆமா. இது அந்த ப்ளூ. அந்த ப்ளூ. ஆமா. ஆமா. இது மீனாட்சி ஆண்டி எடுத்து கொடுத்த சாரி. ஒரு எதுக்கு வந்து கொடுத்தாங்க? பர்த்டேக்கா? ஒரு பர்த்டேவா வெட்டிங் டேவான்னு தெரியல. எங்க சின்ன சம்பந்தி எடுத்து கொடுத்தாங்க. அதாவது சின்ன மாமியார். சின்ன மாமியார். ஆமா, சின்ன மாமியார். இந்த சாரி அவங்க எடுத்து கொடுத்தாங்க. வந்து ரிசப்ஷன், எங்க சின்ன பொண்ணோட ரிசப்ஷன் சாரி. இதெல்லாம் கொஞ்சம் மறக்க முடியாத சாரீஸ். இது பிளவுஸ் பாருங்க. இதெல்லாம் ஒர்க்லாம் எதுவும் கிடையாது. இத நானும் கட்டிருப்பேன், தங்கச்சியும் கட்டிட்டா, எல்லாருமே கட்டிருப்போம். இது வந்து இந்த மாதிரி இருக்கும் பிளவுஸ். நான் ஒரு ரிசப்ஷன் கட்டிங் போனேன், அவ ஒரு ஃபங்க்ஷன் கட்டி. கொஞ்சம் ரப்பர் மாதிரி வரும் பாத்தீங்களா, அப்படியே இழுத்தோம்னா அது அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். வீட்டுக்காரர் அதை போட்டு கொடுத்தாரு ஆனிவர்சரிக்கு. ஆமா, இந்த இது பிளவுஸ் ரொம்ப கம்மி சவுகார், ஆனா கம்மியான விலை. பட் ஆனா வெயிட் அதிகம். சாரி என்னால ரிப்பீட்டா கட்ட முடியல. இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை பேபி சீமந்தப்ப கட்டியிருந்தேன் இந்த சாரி. கலர் காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு பார்த்தா எடுத்தேன். ஃபேவரட் டெய்லர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு, அவங்க தான் அவங்க பண்ணி கொடுத்தது தான் இது கூட. இது பிளவுஸுக்கே தனி vlog போடுவோம் நாங்க, முடியாது இல்லைங்களா? அதனால கொஞ்சம் தெரிஞ்சவங்கனால ஓரளவுக்கு பண்ணி தரேன்னு சொல்லும்போது பண்ணுவேன். இது வந்து ஒரு பர்த்டேக்கு வந்து மருமகன் எடுத்து கொடுத்த சாரி. இது எனக்கு சரியா தெரியல, ஆனா அதுக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி. இந்த கலர் என்கிட்ட இந்த கலர் இல்லைன்னு சொன்னோடனே இந்த கலர் எடுத்து கொடுத்தாங்க. சில கம்மி பிரைஸ் சாரி இது. இந்த மாதிரி ஒயிட்ல கோல்டு கலர் ஷபானா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க, அப்ப கட்டி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் இதே மாதிரி இவளோட சீமந்தம், பெரிய பொண்ணு சீமந்தம் தப்ப கட்டியிருந்தேன். கைக்கு நெக்குக்கு இந்த மாதிரி காசு மாதிரி வச்சு போட்டு வாங்கி கொடுத்தாரு இந்த பிளவுஸ். இதுதான் பாருங்க, சும்மா ஒரு 300 rupees இல்லை 250 rupees அவ்வளோதான் இந்த சாரியெல்லாம். ஃபங்க்ஷன் அப்போ எங்கள் சம்மந்தி வீட்டில் எடுத்து கொடுத்த சாரி இந்த சாரியெல்லாம். இந்த சாரி சொன்னல, நானும் வச்சிருப்பேன், அவளும் எங்க டாக்டரும் வச்சிருப்பாங்க. பிங்க் வச்சிருந்தா அதே பிங்க் தான் இருக்கும். இந்த பிங்க்ல வந்து என்னோடது வந்து ப்ளூ இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். வரலட்சுமி பூஜை சிம்பிளா சும்மா வீட்டோட கும்பிட்டப்ப. இதெல்லாம் ரொம்ப பழைய சாரி, ஒரு 20 years பேக் இருக்கும் இந்த சாரியெல்லாம் எடுத்து. இது கூட இதுக்கு தான் வந்தது. ஒரு ஃபங்க்ஷன் அப்ப யாரோ கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து இந்த மாதிரி வரலட்சுமி பூஜையோ இந்த மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்ல தைச்சேன். இதே மாதிரி வச்சு எனக்கு இந்த பேக்ல வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்து இது கொஞ்சம் ஒர்க் போட்டு தைச்சுக்கிட்டேன். சும்மா காட்டன் சாரி தான் பாருங்க. இது வந்து ஒரு வரலட்சுமி பூஜை எப்போ எடுத்து வச்ச காட்டன் சாரி. இல்லை இந்த முக்தான்னு ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி எல்லாமே, அதனால நான் அவ்வளோக்கெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இது 550 என்னமோ சொல்லி, இந்த பார்டரும் இது பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சா, அதனால இது எடுத்தேன் 550ன்னு சொல்லி எடுத்தேன். ஜெய்ஸ்ரீ நலங்குக்கோ ஸ்ரீஜா நலங்குக்கோ அந்த சாரி தான் அது எல்லாமே. ஒரு சாமி கும்புறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த இதுல இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் சாரி தான். எல்லாமே 300 ரூபாய் 250 ரூபாய் இதெல்லாம் கிஃப்ட் வந்த சாரி தான். இதெல்லாம் கூட கிஃப்ட் சொன்னா நம்புறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது, இதுதான் உண்மை. இதுக்காக எடுத்து கட்டினேன். இது கம்மி வேலை தான். ஒரு மாதிரி கிளாத் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜிகுன்னு இருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கட்டினேன். வெயிட்டா இருக்கனால ஒன்ஸ் கட்டினேன்னா அடுத்து கட்ட முடியல, அடுத்தடுத்து என்ன வரும்போது கட்டணும். ஆனா கம்மி பிரைஸ் தான் இது எல்லாமே. கெட் ஒன் ஆஃபர் மாதிரி 2 சாரி செட்டு சாரி மாதிரி போடுவாங்க. இது வந்து என்னோட பெரிய பொண்ணு கல்யாண சாரி, கல்யாணத்தப்ப எடுத்துக்கிட்டேன் இந்த கலர். இந்த இதுக்கும் பார்டர் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா சாதாரண ஒர்க் சாரி கிடையாது, பட்டு சாரி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சாதா சாரீஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ரேட்டெல்லாம் அம்மா வீட்டில் கொடுத்த சாரீஸ் எல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். சம்மந்தி வீட்டில் கொடுத்தாங்கன்னு வரலட்சுமி பூஜை அப்ப, இது எங்க பெரிய சம்மந்தி வீட்டில் கொடுத்தாங்க வரலட்சுமி பூஜை அப்ப. அந்த வீட்டுக்கு வர சொல்லி போகவே டைம் இல்லைன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கு போனா அண்ணி அப்ப அவங்க சாரி இது எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. கல்யாண டைம்ல வந்து ஸ்ரீஜா கல்யாணத்துக்கு வந்து அவ கொலு நிறுத்தும் போது இந்த சாரி கட்டியிருந்தான். ஆமா இந்த சாரி. மற்றபடி இருக்கிற சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டா கொஞ்சம் ஒர்க் சாரி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாரீஸ் இது எல்லாமே. இது பட்டு சாரி. இது ஒரு முகூர்த்தத்துக்கு கட்டியிருந்தேன்.
நல்லா இருக்குல்ல அது. ஆனா கொஞ்சம் இதெல்லாம் எங்க அண்ணன் வீட்டுல கொடுத்த saree. நலங்கு வைக்கும்போது எல்லாமே gift gift கொடுத்த வந்தது. sarees இது தான் என்னோட இதெல்லாம். வரலட்சுமி நோம்பு என் மாமியார் வீட்ல ஃபர்ஸ்ட் வரலட்சுமி அதுக்கு நோம்பு எடுத்து கும்பிடும்போது கொடுத்துருக்காங்க. ஆமா ஓகே, அது கட்டியிருப்பேன் நான். ரைட். சின்ன பொண்ணு நலங்குக்கு இவ கட்டியிருந்த saree இது. இதெல்லாம் இதெல்லாம் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல எடுத்த. கம்மி விலையில எடுத்தது. ஆமா, ரொம்ப கம்மி பிரைஸ். 1000 800 1000 ரூபாய் கிடையாது. 2 saree ஃபங்க்ஷன் 5th மந்த்க்கு நாத்தனார் எடுத்து கொடுத்தாங்க அந்த புடவை. இது நாத்தனார் எடுத்து கொடுத்தாங்களாம், எனக்கு கூட தெரியல. ஆமா, கேள்வி அந்த பாருங்க, ஒரு நல்லா இருக்கு பாருங்க. நாத்தனாருக்கு பச்சை புடவை எடுத்து தரணும்னு ஊர்ல எல்லாம் கிளப்பி விடுவாங்களே, அது மாதிரி அப்ப எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. ஓகே ஓகே ஓகே. எஸ் மார்க் ஒரு கிரீன் வரும். நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி கட்டணும். ப்ளூ கிரீன் அதாவது பிங்க். ஆமா, இந்த மாதிரி. எனக்கு கிரீன், அம்மாக்கு ப்ளூ, தங்கச்சிக்கு ஒரு கலர். அதெல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து என் நாத்தனாரோட சீமந்தத்துக்கு செகண்ட் பேபிக்கு. ஓகே ஓகே. அவங்க நாத்தனாரோட சீமந்தத்துக்கு கட்டியிருக்கா. இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டா வந்த சாரீஸ் தான். அப்படியே நான் இருக்கிறது எல்லாத்தையுமே இது எல்லாமே இது வந்து ஒருத்தரோட என்னோட சாரீஸ் மட்டும் கிடையாது, அவளோட இருக்கு, சின்னவளோட. ஆமா, 3 பேரோட சாரீஸ்மே இருக்கு. இது எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நன்றி, வணக்கம்.